ஆனால் ஜோக் என்னென்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திமுகவே போட்டிருக்காங்க. பாஜக உள்ளே வந்துடும்ன்ற அந்த பயத்தில் இவரையும் பாஜக ஆளாக்கிட்டாங்க. அதனால் இஸ்லாமியர்கள் முழுவதுமே உங்களுக்கு டிஎம்கேக்கு போட்டாங்க. அதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பல இடங்களில் தப்பிச்சிச்சு டிஎம்கே. இல்லாட்டி உதயநிதி, சேகர் பாபு, அந்த விளாத்திக்குளத்தில் பாளையங்கோட்டையில் அப்துல் வகாப்பு, இந்த மாதிரி பலர் தோற்று போயிருப்பாங்க. கூடுதலாக பெரிய பாதிப்பு வந்திருக்கும். சில இடங்களில் முடிவுகளும் மாறியிருக்கும். ஆனால் இவர்கள் அந்த இதாகிடுச்சு. வாணியம்பாடியெலாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. தாவேக்காக சிலது கூடுதலாக வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே இவர்கள் கெயின் அடைவார்கள்னு பார்த்தா, ஜனங்க 2 சைடுலேருந்தே பிடிங்கி கொடுத்துட்டாங்க. இங்கேயும் வச்சு அங்கேயும் வச்சு. இப்போ ஒரு 50,000 ஓட்டு வச்சுருக்காங்கன்னா இங்கே 30,000 பிடுங்குறது. மேற்கு மண்டலத்துலேயும் இவர் 20,000 போயிடுவார். இவர் 80,000 வச்சு ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தவரை அங்கே ஒரு 40,000 பிடுங்கிறது. அப்போ 30, 40, 70 இவர் வந்துடுவார். இவர் 40க்கு போயிடுவார், இவர் 20க்கு போயிடுவார். மூணாவது இடத்துக்கு ஏடிஎம்கே. இந்த மாதிரியே பல இடங்களில் இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு யார் யார் வெயிட்டாக இருக்காங்களோ அங்கெல்லாம் இவர்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு இவர்கள் கால் பதிச்சிருக்காங்க. வேலை செய்யலை, பிரச்சாரம் பெருசாக இல்லை, பெரும்பாலும் ஓட்டுக்கெலாம் யாரும் காசு கொடுக்கவே இல்லை. The Chennai Silks in Mega Summer Sale.